Hello friends, இன்னைக்கு எடிட்டோரியலில் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க வரோம். ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ் ஒன், மோர் ஆஃப் தி சேம். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் ஹிஸ் எரா ஹி வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ், ஃபாரின் ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ ட்ரம்ப்போட ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜி வந்து என்ன இருந்ததுன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி தான் அவங்க வந்து எப்போலேருந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட கேம்பெயினிங்காக இருக்கட்டும் அண்ட் ஆஃப்டர் கம்மிங் இன் டு தி பவர் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நிறையா ஓவர் த டைம் வந்து நிறைய இமிக்ரேஷனில் அண்ட் நிறைய வந்து விசா பாலிசிஸ் நிறைய வந்து அவங்க ஆல்டர் பண்ணாங்க. ஸோ அது இந்த டாப்பிக்கில் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஒரு விசா பாலிசியோ லேட்டஸ்ட் இமிக்ரேஷன் பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சைன் தட் ஃபெடரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் வந்து இப்போ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், ஸோ நிறைய ஒர்க் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து தே ஷுட் நாட் கம், ஸோ தே ஷுட் நாட் பார்ட்டிசிபேட். ஸோ கான்ட்ராக்ட்ஸில் வந்து ஒரு இன்டெஃபினட் டைமுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து விசா பாலிசிஸ் ஒரு விசா பேன் ஆர் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து ஃபார் டெஃபினட் டைம் பீரியட் சொல்லுவாங்க. சார் லெட்ஸ் H1B நியூ விசாஸ் வந்து டிசம்பர் வரைக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஒரு அல்டிமேட் ஒரு எண்டுக்கு போயிடுச்சு. தட் இன்டெஃபினட் டைம் பீரியடுங்கிற மாதிரி வந்து வந்துடுச்சு. ஸோ வி டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு த ஃபேட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ஃபெடரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ரீசெண்டாக வர்றவங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுனா இந்தியன் பாப்புலேஷன் தான். பிகாஸ் இந்தியா அந்த H1B விசா இஷ்யூன்ஸில் பார்க்கும்போது 60-70% ஹோல்டர்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, நம்மளோட ஐடி செக்டார் அண்ட் இந்தியாவில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய அங்கே வந்து யூஎஸில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் யூஎஸோட கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியன் டெரிஷரி செக்டார் நம்பி வந்து இருக்குது. ஸோ இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸை நம்பி நிறைய யூஎஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இட் வில் அகெயின் ஒரு பெரிய ஒரு லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு த ஃபியூச்சர் ஆஃப் எஸ்பெஷலி த டெரிஷரி செக்டார், தி சர்வீஸ் செக்டார். ஸோ அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் இதில் வந்து என்னென்னா, இப்போது ஒரு டைம் பீரியடில் வந்து இந்த கோவிட் டைம் பீரியடில் வந்து எக்கனாமி எல்லா இடத்துலையுமே குளோபலாகவே எக்கனாமி வந்து இட்ஸ் நாட் இன் அ குட் பொசிஷன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சில ஹார்ஷ் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது அகெயின் இட் மைட் டெட்டோரியேட் ஆர் இட் மைட் அகெயின் என்ஹான்ஸ் தி அந்த ஸ்லகிஷ் எக்கனாமி வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இட் வில் புல் இட் டவுன், இட் வில் புஷ் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 2020 வந்து he announced that க்ரீன் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது அண்ட் வந்து லீகல் மைக்ரன்ட்ஸ் வந்து ஹால்ட் பண்ணிடுவேன், லைக் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடாது இன் டு தி யூஎஸ் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2020 வந்து சொன்னாங்க, ட்ரம்ப் வந்து சொன்னார். அண்ட் ஜூனில் வந்து விசா ஆர்டரை வந்து நிறைய விசா இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. லைக் H1B விசா வந்து கேன்சல் பண்ணணும், டில் லைக் டெர்மினேட் பண்ணணும் டில் டிசம்பர். ஸோ நியூ விசாஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறவங்க அவங்க வந்து தே கேன் ஆப்ட் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ், தே டோன்ட் ஹேவ் டு பி ஹியர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ஹார்ஷான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கப்பட்டது அந்த டைமில். ஸோ தட் இஸ் அகெயின் ஒரு சுச்சுவேஷன் வந்து இட் வில் கிரியேட் அ சுச்சுவேஷன் வேர் லைக் இந்த ஸ்லகிஷ் எக்கனாமி அகெயின் யூஆர் லைக் என்ஹான்சிங், யூஆர் லைக் எக்ஸாஜரேட்டிங் த சுச்சுவேஷன்ஸுங்கிற மாதிரி ஒரு இது இஷ்யூ தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது நம்ம முன்னாடி அப்படிங்கிற ஒரு இது தான். அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் லிட்டரலாக தி அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. தட் ஒரு இன்டெஃபினட் பீரியடுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் வந்து தே ஷுட் நாட் ஜாயின். ஸோ இட்ஸ் லைக் அவுட்ரைட் பேனுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தட் என்னென்னா, இந்த எக்கனாமி வந்து பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் எக்கனாமிஸ் எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் இன் அ ஸ்லகிஷ் பொசிஷன். அண்ட் இது வந்து நவம்பரில் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, ட்ரம்ப் யூஎஸில் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இட் மைட் பேக் ஃபயர் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து, பிகாஸ் இஸ் அகெயின் கோயிங் டு ரன் ஃபார் தி பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன். ஸோ இது வந்து இட் மைட் பேக் ஃபயர் பிகாஸ் இந்த மாதிரி ஹார்ஷான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக பப்ளிக் சப்போர்ட் வந்து இருக்காது. இட் வில் கிரியேட் அ ரேஜ். பட் ஆன் அ பாசிட்டிவ் நோட் ஆர் பாசிட்டிவ் ஃபார் தேர் கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி, அமெரிக்கன் சிட்டிசன் ஷுட் பி கிவன். ஸோ நிறைய வந்து இமிக்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ் வந்து ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் வந்ததுனால நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குது ஃபார் அமெரிக்கா. பட் அந்த அமெரிக்கன் நேஷனல்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் சுச்சுவேஷனுங்கிற மாதிரி தான் வந்து இஸ் டேக்கிங் ஆல் தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா, லைக் ஹி ஹாஸ் லைக் கேம்பெயினில் வந்து ஹி ஹாஸ் அப்படியே அவுட்ரைட்டாக சொல்லியிருக்காங்க தட் தே ஆர் ஸ்டீலிங் யுவர் ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேம்பெயினில் வந்து பேசினது. ஸோ அகெயின் ஹீ இஸ் அகெயின் ட்ரைங் டு டூ தேட், லைக் ஹீ இஸ் கிரியேட்டிங் ஒரு 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 சுச்சுவேஷன் தட்
பீப்பிள் வந்து ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் அமெரிக்கன் பீப்பிள், அமெரிக்கன் நேட்டிவ்ஸ், ஸோ அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஹி மைட் கெட் சப்போர்ட். ஸோ இது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. இஃப் தே ஆர் லைக் தே அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் அப்படிங்கிறம்போது பார்த்தீங்கன்னா, தே மைட் நாட் வோட். பிகாஸ் இப்படி பண்ணுறதுனால வந்து யூ கேனாட் கிவ் ஜாப் டு அமெரிக்கன் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது பிகாஸ் ஆஃப் அது நேம்லேயே இருக்குது. இட் சஜஸ்ட் ஃப்ரம் தி நேம் தட் ஸ்கில் இருந்தால் தான் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அந்த ஒர்க்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாக இருக்குது, ஒரு அமெரிக்கன்ஸ் வந்து அங்கே எம்ப்ளாய் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத யூ கேன் நாட் புட் சம் ஒன் ஹூ டசன்ட் நோ ஈவன் ஏபிசிடி, அந்த அந்த இதோட ஒரு ஏபிசிடி கூட தெரியல அப்படின்னா ஹவு கேன் யூ மேக் சம் ஒன் டு தேட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ இஃப் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட், ஸோ கண்டிப்பாக வந்து ஹி வில் பி தேர் ஆர் லிட்டில் சான்சஸ் தட் ஹில் பி லைக் செலக்டட் as a president again, he'll be elected as a president again. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க டோட்டலாக. ஸோ he is trying to portray that America first policy, but அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசிக்கும் ப்ராக்மட்டிசம்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் இஸ் தியரி ஃபார் தியாலஜிக்கலாக வந்து அது ஓகே ஃபைன், யூஆர் டூயிங் சம்திங் ஃபார் யூ கண்ட்ரி. பட் ப்ராக்மட்டிசம்னு வரும்போது அண்ட் அண்ட் எக்கனாமி லைக் அமெரிக்கா வந்து அப்படி ஈஸியாலாம் வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ், சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே நம்பி தான் வந்து அமெரிக்கா இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் நாட் சப்ஸ்டியூட் சம் ஒன் ஹூ இஸ் ஸ்கில்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் சம் ஒன் எல்ஸுங்கிற ஒரு கொஷின் மார்க், இது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். அண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து ரீசெண்ட்லி நம்மளோட டிராஃப்ட் ப்ரொபோசல் வந்தது என்இபி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட சிஎம், தமிழ்நாடு சிஎம் வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தார் தட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து பண்ண முடியாது, இது இட்ஸ் நாட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அஜிடேஷன் வந்து இப்போ இல்லை, லைக் ஃப்ரம் வெரி லாங் டைம் திஸ் அஜிடேஷன் ஹேஸ் பீன் ஹியர். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் 2 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிற அந்த ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப வருஷமாக 1960s இருந்தே. ஓகே, ஸோ கேபினெட் வந்து கொடுத்துருக்காங்க தட் ஒரு மல்டிலிங்குவலிசம் அண்ட் ஒரு ஒரு நேஷ்னல் யூனிட்டிக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ வி ஷுட் ஹேவ் அ மல்டிலிங்குவல் சொசைட்டி. ஸோ தனியாக லைக் வி ஹேவ் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு இருக்குது, பட் லாங்குவேஜ் பேரியர்ஸும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. சவுத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஒரு ஃபார்மில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரம் சென்ட்ரல் லெவல் வந்து வந்திருக்குது. ஓகே, அண்ட் இதில் வந்து தமிழ்நாடோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, லைக் கலெக்டிவ், நான் வந்து ஒரு ஆஸ் அ சிஎம் வந்து கலெக்டிவ் சென்டிமெண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்து ஐம் ஷோயிங் இட். அண்ட் இது வந்து லைக் 3 லாங்குவேஜ் பாலிசிங்கிற ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் வந்து செட் ஆகாது. பிகாஸ் பீப்புள் மைண்ட் செட் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அஜெண்டா வந்து க்ரியேட் ஆக அந்த தமிழ்நாட்டில் க்ரியேட் ஆகிற டைம்லேருந்தே வந்து வி ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் ப்ரொபோசல், லைக் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறோம் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தே மைட் சான்சஸ் அதிகமாக இருக்குது தட் ஹிந்தி வந்து உள்ளே வந்துடும் இம்போஸ் ஆயிடுச்சுன்னா, லைக் அந்த ஒரு மிக்சர் ஆஃப் ஒரு இந்த ஹிந்தி தமிழ் அந்த ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகிரும். அண்ட் நிறைய வந்து பாப்புலேஷன், அர்பன் பாப்புலேஷன் எஸ்பெஷலி இன் அர்பன் ஏரியாஸ் மைக்ரேஷன் வந்து அதிகமாகிரும் பிகாஸ் ஆஃப் லைக் லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வராததுக்கு ஒரு ரீசன் வந்து லாங்குவேஜ் தான். பிகாஸ் ஹிந்தி வந்து இங்கே கம்மியாக தான் பேசப்படுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ லிமிடெட் பீப்புள் தான் வராங்க கம்பேர்ட் டு கர்நாடகா அண்ட் ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் பார்க்கும்போது, அண்ட் கேரளா. இன்ஃபேக்ட் கேரளாவில் கூட வந்து தி டாக் ஹிந்தி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு கொலிஷன் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சர் இஃப் ஹிந்தி இஸ் என்டரிங் த்ரூ பேக் டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1985 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயாஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம், அங்கே வந்து இருக்கணும். பிகாஸ் தே ஒன்லி டீச் இன் ஹிந்தி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அகைன் இட் இஸ் சம் அதர் வே இட் இஸ் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து 1968 அண்ணாதுரை டைம்லேருந்தே வந்து வி ஆர் ஒப்போசிங் ஹிந்தி. ஓகே ஃபைன். ஸோ கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க தட் மல்டிலிங்குவல் சொசைட்டி க்ரியேட் பண்ணணும் அண்ட் வந்து பேரியர்ஸ் இருக்குது, நிறைய ரீஜனல் பேரியர்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி ஹப் நமக்கு வந்து ஓரளவு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஐடி விங்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ஐடி ஹப் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூச்சர் ஐடி ஹப் க்ரியேட் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ வி ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷை தாண்டி வந்து நம்ம ஹிந்தி தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் நாட் லைக் ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்படின்லாம் கிடையாது. ஸ்டில் நிறைய வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய சில பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லைக் நாட் ஒன் லைக் ரிட்டன் ஆர் நம்ம வந்து ஹிந்தி எழுதணும் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து இது பண்ணணும் அப்படிலாம் இது கிடையாது. வி கேன் லைக் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஹிந்தி வந்து தெரியும். அந்தளவுக்கு வந்து யாருமே இங்கே இல்லை, ஹிந்தி தெரியாமலாம் இல்லை. ஸோ கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தெரியும்.
ஸோ அதுதான் வந்து முக்கியம். when you say that it is a language barrier அப்படின்னா language barrier on what sense is it is communication sense. ஸோ you can communicate in Hindi. ஸோ what's the problem? ஸோ அதனால் வந்து நீங்கள் தேர்ட் லாங்குவேஜ் கண்டிப்பாக இம்போஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா காந்தி வந்து ஃபார்ம் பண்ணார். ஸோ இட் வாஸ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணது தமிழ்நாட்டில் தான். ஸோ இட் இஸ் நாட் லைக் வி ஆர் ஆன்டி ஹிந்தி ஒரு ஆன்டி லைக் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் on a positive note, it is not like imposition of ஹிந்தினால தான் வந்து வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ஒரு இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இந்த இடத்துல ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் எங்கேஜிங் வித் பீப்புள், வி ஆர் எங்கேஜிங் வித் லேபர்ஸ் இன் ஹிந்தி. அட்லீஸ்ட் வி கேன் கம்யூனிகேட் வித் தெம், வி கேன் புட் ஃபார்வர்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் கொண்டு வந்து தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் உடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.